இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் ஓராண்டிற்கும் மேலா தொடர்ந்து வருது. இதற்கிடையே திடீர் திருப்பமா போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதா ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மதிக்க வேண்டும்னோ, இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் அழுத்தம் தர வேண்டும்னு ஹமாஸ் மூத்த தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாகவே மோதல் தொடர்ந்து வருது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போரை ஆரம்பிச்சது. சுமார் ஓராண்டுக்கும் மேலா இந்த போர் தொடருது. இதனால காசாவில் உள்ள பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருப்பதா ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்காரு. மேலும் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காங்க. கடந்த வாரம் இரு தரப்பிற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்த கத்தார் இனி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதுன்னு சொல்லி விலகியிருந்தாங்க. போர் நிறுத்தத்தில் இரு தரப்பும் சீரியஸாக இருக்க வேண்டும்னு சொல்லி கத்தார் மத்தியஸ்தனம் செய்யும் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தது. இந்த சூழலில் தான் ஹமாஸ் தரப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக தோஹாவில் உள்ள ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் பாசம் நைம் கூறுகையில், போர் நிறுத்தம் குறித்த முன்மொழிவு வைக்கப்பட்டால் அதை ஏற்க ஹமாஸ் தயாராக இருக்குது. இஸ்ரேலும் அந்த போர் நிறுத்த முன்மொழிவை மதிக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களோட நிபந்தனை. ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ட்ரம்ப்பை கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருந்தார். காசா போரை முடிவு கொண்டு வர பல உலக நாடுகள் முயன்றது. குறிப்பாக கத்தார் இரு தரப்புக்கும் இடையே மத்தியஸ்தனம் செய்ய முயன்றாங்க. இருப்பினும் கடந்த சனிக்கிழமை மத்தியஸ்தரா தனது பங்கை நிறுத்திக் கொள்வதாக கத்தார் அறிவித்தது. இரு தரப்பும் போர் நிறுத்தத்தில் நிஜமாகவே ஆர்வம் காட்டினா மீண்டும் இந்த பணியை தொடர நாங்கள் தயாராக இருக்கோம்னு கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவிச்சிருந்தார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த ஆண்டு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 1606 பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஆரம்பித்த தாக்குதலில் இதுவரை காசாவில் 40,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. தாக்குதல் தொடர்வதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அஞ்சப்படுவதாலேயே போர் நிறுத்தம் கொண்டு வர உலக நாடுகள் தொடர்ந்து முயன்று வர்றாங்க. இதற்கிடையே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கடந்த மாதம் கொல்லப்பட்டார். இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் போது 251 பயண கைதிகளையும் ஹமாஸ் கடத்தி சென்றிருந்தாங்க. அவங்கள சுமார் 150 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 97 பேர் காசாவில் தான் இருக்காங்க. அவங்களில் பலர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறுறாங்க. இந்த சூழலில் தான் ஹமாஸ் கடந்த வாரம் பணைய கைதிகளின் வீடியோவை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.